சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சோசியல் மீடியா வந்து எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு தீமையும் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். முக்கியமாக வந்து இந்த அடல்ட் கிட்ஸ்க்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சோசியல் மீடியா வந்து கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து அவங்க வயதுக்கு வரக்கு முன்னாடியே இந்த பான் சைட்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டீப்பாக போய் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலே வந்து லவ் பண்ணுறது, பெண்களுக்கு வந்து டாக்ஸிக்கான மெசேஜஸ்லாம் அனுப்புறது, சரி அவங்கள கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சோஷியல் மீடியா நடந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக சமூக வலைதளங்களில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ஸ்டாகிராம். அதில் வந்து பெண்களுக்கு டார்ச்சர் பண்ணுற விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் சில பேர் வந்து பாசிட்டிவாக லவ் பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே 99% வந்து பெண்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறதுக்காகவே இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பணங்கள் எல்லாமே மோசடி பண்ணிவிட்டு அவங்கள்ட்டருந்து பைக் வாங்குறது, கார் வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்க்கும்போது சில அஃபேர்ஸ் வந்து சோஷியல் மீடியா வந்து ஈஸியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கள்ளக்காதல் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க மனைவிட்ட வந்து இப்போ இருக்க சின்ன பசங்கள்லாம் போய் பேசுகிறது, ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க மனைவிக்கு தெரியாமல் வேற ஒரு சின்ன சின்ன பெண்கள்கிட்ட வந்து சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதான் ரிசர்ச் சொல்லுது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, சூர்யா அவர்கள் நடித்த ஒரு படத்தில் வந்து சொல்லியிருப்பார், இங்கே இருக்க அமெரிக்கா லவ்க்காக வந்து நம்ம இவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது அமெரிக்கா வந்து கிட்ட, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிட்ட இருக்கிற மாதிரி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. பாகிஸ்தானில் வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளான விஷயம் என்ன அப்படின்னா, நியூயார்க் நகரத்துலேருந்து ஒரு பெண் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து வந்திருக்காங்க. எதற்கு அப்படின்னு கேட்கும்போது, சோஷியல் மீடியாவில் வந்து சேட் பண்ணி, லவ் பண்ணி ஒரு பையன் கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லவ் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல லவ் தான், டீசெண்டான லவ் அப்படின்னு சொல்லலாம். 33 வயதுள்ள ஒனிஜா ஆண்ட்ரூ ராபின்சன் அப்படிங்கிற ஒரு பெண்ணும், நிடில் அகமது அப்படிங்கிற ஒரு 19 வயது பையனும், இவங்க வந்து ஒரு லவ் அஃபேரில் வந்து இருந்திருக்காங்க. பையன் வந்து பாகிஸ்தானில் இருக்கார், அந்த பெண் வந்து நியூயார்க் சிட்டியில் வந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் ஆகி அந்த ராபின்சன் அவர்கள் வந்து வந்துட்டாங்க பாகிஸ்தானுக்கே வந்து, நான் வந்து நிடில் அகமதை வந்து நான் லவ் பண்ணுறேன், என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டுலாம் வந்து அவங்க வீட்டிலலாம் போய் பேசும்போது, ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, 19 வயசு பையன் ஒரு 30 வயசு ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணுறான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரிஜெக்ஷன் தான் ஆகும். எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்லாம் பேசி ஒரு சண்டையெல்லாம் ஆகி அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. இவங்களும் இந்த ஒனிஜா அவங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க கிளம்பி போகாமல் அவங்க அங்கே இருக்கிறத பார்த்துட்டு, ஓகே பாகிஸ்தானில் இருக்கோம், பாகிஸ்தானில் சில விஷயம்லாம் பார்த்துட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, எனக்கு வந்து $1,00,000 வந்து எனக்கு தேவைப்படுது, அந்த $1,00,000 கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து பாகிஸ்தானில் வந்து சில விஷயங்களை வந்து நான் சரி பண்ண போகிறேன். பாகிஸ்தானுக்கு வந்து சரியான அடிப்படை தேவைகள் இல்லை, பஸ் வரப்போகுது, டாக்ஸி வரப்போகுது, இது எல்லாமே அந்த $1,00,000 வந்து நான் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வார இறுதிக்குள் வந்து எனக்கு $20,000 தேவைப்படுது, அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து ஒனிஜா அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து வைக்கிறாங்க. இந்த அறிவிப்பை கேட்டு வந்து பாகிஸ்தான் அரசாங்கமே நடுங்கி போகுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கேயோ ஒரு நியூயார்க்லேருந்து ஒரு பெண் வந்து லவ் பண்ணுறேன்னு ஆரம்பித்தவங்க இப்போ பாகிஸ்தான் அரசிடம் வந்து $1,00,000 வந்து கேட்குறாங்க. என்னப்பா அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு லிங்க் இருக்கே அப்படின்னு வந்து ஒரு பெரிய பேச்சு ஊரெலாம் வைரலாக போய்கிட்டு தான் இருக்குது. இந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரிக்கும் போது ஒனிஜா அவர்களுடைய பையன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பையன் இருக்காரான்னு கேட்காதீங்க, அவருடைய பையன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறக்குள்ள ஒரு படாத பாடு எங்களுக்கு பட வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இன்னும் ஒரு 4 குழந்தைகளுக்கு வந்து ஒரு தாயாக வந்து இருக்காங்க. ஏதோ தப்பி தவறி இந்த மாதிரிலாம் வந்து சில சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க, ஒரு லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு இன்னுமே தெரியல. இதில் வந்து சில விஷயங்கள் வந்து மறைக்கப்படுதா, இல்லை நம்ம நியூஸாக வந்து ஆக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்களா அப்படின்னு நமக்கு எந்த விஷயமே புரியல. எனக்கு இருக்க கேள்வியும் அதுதான், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி மெசேஜ் பண்ணி நியூயார்க்லேருந்து பாகிஸ்தான் வருவாங்க, பாகிஸ்தான் இந்த விஷயம்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் இதில் சரியான தகவல்கள் கிடைக்கும் வரை, கிடைச்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பண்ணி அதில் ஒரு ஆன்சர்ஸ்லாம் நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் பாருங்கள், மூவி ரிவ்யூக்கள் வரும், சினிமா வீடியோக்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.